Chai with Chitra. ஆழ்வார்ல அஜித்தோட நடிச்சது எப்படி இருந்தாங்க? அதாவது ஹீ இஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் அஜித் சார். அதில் வந்து அவர் வந்து வெரி இன்ட்ரெஸ்டட் அபவுட் மை டேட். என்ன அவர் இந்த பழைய கதையெல்லாம் நிறைய கேட்பார். அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. இன்ஃபேக்ட் அஜித் சாரை நான் வந்து ஆழ்வாருக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்லேயே அதில் மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஹலோன்னு சொல்லி உட்கார்ந்ததுக்கப்புறமா இம்மீடியட்டாக அடுத்த கேள்வியை உங்கள் அப்பாவை பற்றி தான் ஆரம்பித்தார். ஸோ ஹீ வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட். அந்த மாதிரி அவர் வந்து இந்த படம் பண்ணியிருக்காரு, அந்த அது அவருக்கு என்னென்னலாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஐ நோ ஹீ நோஸ் டு சிங். அவர் வந்து ஸ்டன்ட்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காரு. ஸோ வேறு என்னென்னலாம் அவருக்கு தெரியும். ஹி வாஸ் வெரி ஈகர் டு நோ. அதனால் அவர் அஜித் சார் தான் வந்து அப்பாவை பற்றி நிறைய அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாரே தவிர ஃபஸ்ட் மீட்டிங் போது கூட. தென் அவர் கூட நான் நடிக்க வந்தது வந்து ஆஃப்டர் த அப்போ நான் மீட் பண்ணது ஆஸ் அ கேஷுவல் இது மீட்டிங் தான். நடிக்க வந்ததுக்கப்புறமா ஆழ்வார் தான் அவர் கூட நான் பண்ண படம். அப்போ வந்து ஒரு 2-3 வருஷம் இருக்கும் நான் அவர்கிட்ட மீட் பண்ணி. அதை ஞாபகப்படுத்தி உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தார். ஃபுல்லி அபவுட் மை டேட். அண்ட் அவர்கிட்ட நான் ரொம்ப அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், ஸ்பாட் ஆன் ஹில் பி தேர் when the camera is on. அதுக்கு முன்னாடி நல்லா ஜாலியாக அப்படி கதை பேசிகிட்டு இருப்பார். வாங்க சார் ஷார்ட் ரெடி. நாங்கள் போனதும் இந்த கம்ப்ளீட்லி இன் தட் சேஞ்ச், கம்ப்ளீட் சேஞ்ச். தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் டேலண்ட். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணால் அந்த மூடில் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஹீ இஸ் ஸோ வெல் அலர்ட். அது ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா அங்கே நாங்கள் பண்ண அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஆக்ஷன் பிளாக். அதுக்கு முன்னாடி இருந்த இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் லேட் நைட் ஷூட்ஸ். தொடர்ந்து ஒரு 4-5 நாள் லேட் நைட் ஷூட்ஸு. எதுலேயும் சளைக்காமல் கம்ப்ளீட் ஒர்க். வந்து இருந்ததுலேருந்து விடிகிற மட்டும் ஒர்க் பண்ணிட்டு தான் போவார். அந்த டைம் பூராவுமே இல் பி வெரி அலர்ட் அண்ட் லைக் தட். தட் வாஸ் வெரி குட். நீங்கள் ஒர்க் பண்ண படங்களில் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒர்க் பண்ண படம் அப்படின்னு எந்தெந்த படங்களை சொல்லலாம்? ஃபஸ்ட்டு டிக் 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 அந்த எக்ஸ்பீரியன்ஸ். தென் தொட்டால் தொடரும்னு ஒரு படம் பண்ணேன். கேபிள் சங்கர் சார் தான் டைரக்டர். ஆமாம், அதில் ஒரு முக்கியமான ரோல். ஆமாம், தட்ஸ் அ குட் ரோல். அந்த படம் ஒன்று நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சிவராஜோட நான் ஒரு படம் பண்ணேன், லக்ஷ்மின்ற ஒரு படம், கன்னட படம். சிவராஜோட ஒரு ஃபங்க்ஷன். அது ஐ திங்க் இட் வாஸ் 25th இயர். அவர் நடிக்க ஆரம்பிச்சு 25 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. நான் போய் மீட் பண்ணிவிட்டு என்ன அப்பாஜி, அவர் அப்பாஜின்னு தான் கூப்பிடுவேன். என்ன அப்பாஜி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதானே, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்போ தான் அந்த லக்ஷ்மின்ற படம் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்குது. இமீடியட்டாக இவர் ராகவ் லோக்கி தான் அந்த டைரக்டர். அவர்கிட்ட உடனே பேசிவிட்டு அதில் ஒரு ரோல் இருக்குது, அது நீ பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு அப்படி தான் படம் பண்ணேன் அவர். தட் வாஸ் அ வெரி ரொம்ப பயங்கர ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் எப்படி கிரிக்கெட்டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் ஆடணுமோ கிட்டத்தட்ட அதே தான். பட் அந்த ஷூட்டிங்கில் நடந்தது உண்மைதான் அது. ஸோ தட் இஸ் another மெமரபிள் ஒன். சிவராஜ்குமார் மாதிரி புனித்தோட உங்களுக்கு நல்ல நட்பு இருந்ததா? புனித்தோட அவ்வளோ நட்பு இல்லை. ஆனால் புனித்த வந்து நல்ல பழக்கம் இருந்தது. இந்த அளவு க்ளோஸ் கிடையாது. இல்லை, ஏன்னா அவர் வந்து மச் ஜூனியர். கரெக்ட். அப்போ என்ன பண்ணுவார், அண்ணனோட ஃப்ரெண்டுங்கிற மரியாதையோடு தான் பார்ப்பாரே தவிர ரொம்ப க்ளோஸாலாம் பழகினதில்லை. பெங்களூர் போகும்பொழுது முக்கால்வாசி இவரை தான் பார்க்க போவேன். ஏதோ ஒரு சில நேரத்தில் நான் அவரை மீட் பண்ணால் கூட எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற பேச்சோட இருக்கும். அவருடைய செகண்ட் பிரதர் ராகவேந்திரா வந்து இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை. அதாவது சிவராஜோட. ஆமாம், சிவராஜுக்கும் புனித்துக்கும் நடுவில் ராகவேந்திரா, அவர் எனக்கு நல்லா பழக்கம். நீங்கள் ப்ளசண்ட்டாக நடித்த படத்தை சொன்னீங்க. அது மாதிரி ஏதாவது படத்தில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கா? தகப்பன் சாமின்னு ஒரு படம் பண்ணேன். தட் வாஸ் ஏர்லியர் ஆன் இன் மை கரியர். பிரசாந்த் படம் இல்லை? பிரசாந்த் படம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருந்தது, அப்புறமா அது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் ஷூட் பண்ணும்பொழுது அது என்ன ஆயிடுச்சு, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால நாங்கள் அதனுடைய ஸ்டோரி படி அது ராஜஸ்தானில் எடுக்க வேண்டிய படம். தகப்பன் சாமி டைரக்டர் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்டராக அந்த படத்துக்கு அந்த டைம் வந்தப்போ நாங்கள் வந்து ஃபைனலாக திருச்சி பக்கத்தில் கொல்லிமலை அந்த சைடில் தான் ஷூட்டிங் வச்சுருந்தார். த கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஷூட்னு பார்த்தீங்கன்னா வாஸ் டெரிபிள். பட் ஆனால் பயங்கர ஹார்ட்ஷிப், எல்லா ஒரு பேசிக் விஷயத்துக்கெல்லாம் கூட. அப்போ அதில் வந்து எங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணி நடிக்க வச்சது டைரக்டர் தான். நான், இவங்க நமிதா வாஸ், பூஜா, அப்புறம் பிரசாந்த் சார். ஸோ இந்த 4 பேர் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இதில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது.
அப்புறமா நாங்கள் ஃபைனலாக அந்த இடத்துல ஷூட்டிங் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து வி வெண்ட் அவுட் சைட் அண்ட் ஷார்ட். அப்புறமா நின்று போச்சு. தென் வி ஸ்டார்டட் அகேன். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஷிப் இன் ஃபில்ம் மேக்கிங். இந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வரும் நான் ஃபஸ்ட்டு சந்தித்தது அதில் தான். அப்புறம் நான் ஒரு படம் ஒன்று பண்ணேன். ஒரு மலையாள டைரக்டர் ஒருத்தர். அந்த படம் வெளிவரவே இல்லை. நானும் தலைவாசல் விஜய் சாரும் பண்ணோம். அவர் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்ததுக்கு நான் ஒரு காரணம். நாங்கள் 2 பேரும் ஏஐ படத்தில் ஒன்றா பண்ணதுனால நான் அவரை ஃபோன் பண்ணி கேட்டப்போ என் பேரை சொல்லியிருக்காங்க. இவரும் படத்தில் இருக்காருன்னு நான் அவர்கிட்ட பேசினேன். ஆமாங்க, இது ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம், பட் கதை நல்லாயிருக்கு, நீங்களும் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அதாவது 12 days 15 daysக்குள்ளே அந்த டாக்கி போர்ஷன் முடித்தாங்க. சுத்தமாக ரெஸ்ட் கிடையாது. எங்கெங்கேயோ ஷூட் பண்ணுவோம். அவ்வளோ தூரம் பண்ணிட்டும் கூட தென் ஐ ரியலைஸ் ஆக்சுவலி எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் போயிடுது ஒரு டைரக்டர் அவருக்கு. ஏன்னா இட் இஸ் சப்போஸ் டு பி ஒரு ரா ரியலிஸ்டிக் மூவி. அது வேற யாரோ ஒருத்தர் காமிச்சு அவங்க பிடிச்சிருக்குன்னு வந்ததும் கம்ப்ளீட்டாக அதை கமர்ஷியலைஸ் பண்ண போய் கம்ப்ளீட் மெஸ் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி தட் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட். தென் நான் ஒரு படம் ஒன்று சில நேரங்களில்னு ஒரு படம் இதுக்கப்புறமா ஒன்று பண்ணேன். நீங்கள் லீடாக பண்ண? நான் லீடாக பண்ணேன். அது வந்து ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் படத்தினுடைய காப்பி. அதுலேயும் வந்து இப்படி என்ன ஆயிடுச்சுன்னா சில விஷயங்கள்லாம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் என்னுடைய ஐ வாஸ் ஃப்ரீ. ஐ ஹேட் த ஃப்ரீடம் டு ஸ்பீக் மை மைண்ட் எப்படி போகணுன்னு. அதை வந்து நான் ஐ டென்ட் யூஸ் இட் ப்ராப்பர். நான் என்ன பண்ணேன், சரி அது தெரிஞ்சவர் ஒருத்தர் தான், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வாஸ் அ கோ ப்ரொடியூசர், அப்புறம் டைரக்டர். 2 பேரும் வந்து அவங்க சொல்கிறதுக்கு நம்ம எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறனால நான் பண்ணது. தட் வாஸ் அ பிக் மிஸ்டேக். தட் வாஸ் நாட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இது வாட் யூ ஷுட் நாட் டூ அப்படி. தமிழ் சினிமாவுடைய 2 முக்கியமான நட்சத்திரங்களான ரஜினி, கமல் 2 பேரையும் சந்திச்சிருக்கீங்களா? கமல் சாரோட ஃபேன் நான். அதனால் நான் வந்து ஒரு தடவை எங்கள் அம்மா வந்து நச்சரிச்சு, அப்போ தான் வந்து அப்பா வந்து இந்த அலாவுதீன் அற்புத விளக்கம் பண்ண டைம் நினைக்கிறேன். நான் பண்ண தொல்லை தாங்க முடியாமல் எங்கள் அம்மா போய் சொன்னாங்க, இந்த மாதிரி இவன் கமல்ஹாசன் அவரை மீட் பண்ணணும்னு சொல்கிறான். அப்பா கிட்ட சொன்னேன். ஆமாம், என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு போய் பார்க்கணுமான்னாரு. ஆமான்னு சொன்னேன். உடனே அந்த மாதிரி உடனே என்ன பண்ணிட்டாரு, அம்மாவையும் என்னையும் அனுப்பிச்சிட்டார் அவருடைய கமல் சார் வீட்டுக்கு. போகிற வழி ஃபுல்லாக என்னை திட்டி தீர்த்துட்டாங்க இவங்க. நீ உன்னால் நான் இந்த மாதிரி இப்போ ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி போகிறதுக்குலாம் ரொம்ப கூச்சப்படுற ஆள். சொன்னதுனால அவர் கூப்பிட்டு போகணும்ல, என்ன அனுப்பிச்சிட்டார் பாருவோம் கூடன்ட்டு சொல்லி நான் அந்த மாதிரி போய் அவரை பார்த்தேன். கமல் சாரை பார்த்தேன். பார்த்துட்டு அவர் கூட ஃபோட்டோ எடுத்தது உண்டு. தென் லேட்டரான் அந்த சில நேரங்களிலோட ஒரு ப்ரீ ரிலீஸ் டைமில் ஒரு தடவை அவரை மீட் பண்ணேன். போக்ரி அந்த அவார்ட் கொடுத்த டைமில் அவரை ஸ்டேஜில் நான் மீட் பண்ணது. ரஜினி சாரை நான் மீட் பண்ணது. தனுஷோட நீங்கள் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் வட சென்னை ஒரு முக்கியமான படம். எஸ், ஒரு பக்கம் தனுஷ், இன்னொரு பக்கம் வெற்றிமாறன். ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் வெற்றிமாறன் சார். எனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸில் அவரும் ஒருத்தர். அமீர் சார் இஸ் அனதர் டேரக்டர் ஐ லைக். அதே மாதிரி வெற்றிமாறன் சார். அப்போ நான் வந்து ஒரு தனுஷோட நான் வந்து இது பண்ணியிருக்கேன், குட்டி. அப்புறமா வந்து அவர் கூட ஆக்ட் பண்ணும்போதெல்லாம் ஐ சா த மெச்சூரிட்டி ஆஃப் ஹிம் ஆஸ் அன் ஆக்டர். நவ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். ட்ரூ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அப்போ வந்து வட சென்னையில் வந்து எனக்கும் அவருக்கும் காம்பினேஷன் சீன்ஸ்னு இல்லை. இப்போ ஆனால் வெற்றிமாறன் சாரோட நான் சொல்லணும்னா ரொம்ப இதுவாக சொல்லணும்னா ஹீஸ் பிரிங்ஸ் அவுட் த பெஸ்ட் இன் யூ ஆஸ் அ திங். அதாவது அவர் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ண விட்டுட்டு தென் ஹீ வில் மேக் த திங். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். எங்கெங்க கரெக்ஷன், ஆமாம், எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன் வேணுமோ. அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சில பேர் வந்து இட்ஸ் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இம்மீடியட்டாகவே வந்து இப்படி தான் எனக்கு வேணுங்கிற ஒரு இது மைண்ட் செட்டில் ஆக்டர்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. இவர் அப்படி பண்ண மாட்டார். அந்த இதில் ஃப்ளோவில் விட்டுட்டு தென் ஹீ வில் ஹோல்ட் யூ வேர் எவர் ஹீ வாண்ட்ஸ். அண்ட் ஐ லவ் ஹிஸ் ஸ்க்ரீன் பிளே. அதேமாதிரி தனுஷ் சாரோட நான் பண்ணதுன்னா குட்டியார் கூட பண்ணது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ராப்பராக அவர் கூட ஒரு சீன் பண்ணுறதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. பட் ஐ ரியலி லவ் டு ஒர்க் வித் அகேன். அமீரோட வந்து நீங்கள் யோகியில் ஒர்க் பண்ணீங்கல்ல? யோகி தான் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அவரோட நான் பண்ணது. மாயவலை பண்ணியிருக்கேன் அவர் கூட. அது யோகி பண்ண மாயவலை வட சென்னையும் அவர் கூட தானே சீன் இருக்கும். இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் திங் அவர் அமீர் சாரோட. இந்த மாயவலையும் நல்ல படம். அது ஐ திங்க் இந்த தீபாவளி டைம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். யோகி பண்ணும்பொழுது கூட ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்ச்
சுச்சுவேஷனில் தான் அவரை மீட் பண்ணது. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ யாரோ அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, அவரை வச்சுலாம் படம் பண்ணாதீங்க, அவர் டைமுக்கு வரமாட்டார், பாதியில் கிளம்பி போயிடுவார், அந்த ஓ மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருக்காங்க ஓ அவருக்கு. அதனால் இவர் காண்டாக்டே பண்ணலை. ம் அப்புறம் என்ன பண்ணார், சரி இவர் தரணிக்கு ஃப்ரெண்ட் ஆச்சு, அதனால் டைரக்டர் தரணி அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் சொன்னார், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, கொஞ்சம் இருங்க நான் பேசிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு தரணி சார். ம் எங்கே இருக்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இங்கே தாங்க இருக்கேன். ஏன்? இல்லை லாஸ்ட் வீக் ஃபோன் பண்ணேன், நீ இல்லை அப்படின்னா. இல்லை மேபி யூ டிடன்ட் ரீச் மீ, பட் என்ன இது, உடனே போய் நீ அமீரை பாரு. ம் சரி நான் போய் பார்த்தேன். ஒரு சுப்பிரமணிய சிவா சார் தான் என்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணது. ம் மீட் பண்ணிவிட்டு ரொம்ப தயங்கி தான் பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட. ஏன்னா இது இவங்க பேசுனது எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், நாளைக்கு ஷூட்டிங் வருவீங்களான்னாரு. நாளைக்கு ஷூட்டிங் வருவீங்களான்னு என்ன கேட்குறேன். நான் வர்றேங்க அப்படின்னேன். சரி கொஞ்சம் இருங்க அப்படின்னாரு. அவர் அமீர் சார் வந்தார். அவரும் அவ்வளோ ஒன்றுமே பேசலை என்கிட்ட. ஏற்கனவே பேசியிருக்காங்க. இவங்க ஏதோ அதனால் இவங்க ஒரு சந்தேகத்திலே தான் என்னை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஷூட்டிங்கில் நைட்டு பேசுகிறது என்கிட்ட. புரியுது. நான் சொன்னேன், அதுக்கு என்னங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். போய் ஃபஸ்ட்டு டே ஷூட் முடிஞ்சிச்சு. அந்த ஒரு 4-5 அந்த ஒரு ஃபஸ்ட் ஷெட்யூல் முடியுது இல்லைங்களா, அந்த ஷெட்யூல் முடிகிற நேரத்தில் தான் எனக்கு என்ன விஷயம்னே தெரியும். நான் சொன்னேன், இது என்னங்க இது நடிக்கிறது, இட்ஸ் மை பேஷன், அதனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஐ எம் ஹியர். தென் he said சரின்ட்டு அதுலேருந்து we became good friends. தென் அப்புறம் வட சென்னை பண்ணோம், அப்புறம் அந்த மாயவலை பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து ஒரு ஜெயம் ரவியோட வச்சு ஒரு படம் பண்ணார், அதில் நான் பண்ணலை. பட் அதர்வைஸ் ஐ பீன் ட்ராவலிங் வித் வெற்றிமாறனோட இப்போ விடுதலையும் பண்ணீங்க நீங்கள். விடுதலை 2 ஹோப்ஃபுல்லி ஐ டூ த தேர்ட் ஃபில்ம். ஐ மீன் என்னுடைய தேர்ட் ஃபில்மாக இன்னொரு அவருடைய அடுத்த டைரக்ஷனாக இருக்கும் நம்புகிறேன். வெற்றிமாறன் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அதாவது த அப்ரோச் டு டைரக்ஷன், அதுதான் நான் சொல்லுவேன். ஆஸ் அ பர்சன் இஸ் வெரி ஹம்பிள், ரொம்ப ஹம்பிள் பர்சன். அவர்கிட்ட வந்து என்னுடைய இதுன்னு ஏதாவது பேசினா கூட இட் கேன் பி லைக் திஸ், இட் கேன் பி லைக் தட், அதாவது நான் சஜஷனாக ஏதாவது பேசினாலும் சரி, வெரி டவுன் டு எர்த் அண்ட் எப்போதுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பார் on sets on the location. And the approach to acting and this craft, cinema craft, he loves it. அது எனக்கு நல்லா I can see that in him. I hope, like I said, I hope to work with him again. ஏஐ திரைப்படத்தில் அறிமுகமான வின்சென்ட் அசோகனுக்கும் இப்போ உள்ள வின்சென்ட் அசோகனுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? இப்போ வந்து ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, a lot confident. மிந்தி எனக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும். எப்படின்னா சில தமிழ் டயலாக்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வராது. அதனால் நான் அதை உட்காந்து யோசித்து படிச்சுட்டு திருப்பி போய் கேமரா முன்னாடி டேக் போது கரெக்டாக பாதியில் மறந்து போயிடும். ஸோ இப்போல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. ஐ எம் ஏபிள் டு பி மோர் ஃப்ரீ, மோர் கான்ஃபிடென்ட் ஆன் கேமரா. டோட்டலாகவே சினிமா எது மாதிரி கம்ஃபர்ட் இப்போ கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா மேக்கிங்கே வேறையாக இருந்தது, இப்போ மேக்கிங்கே வேறையாக இருக்குது. Sir, it is one of the best medium. Movies, cinema is one of the top money-making industry in India. It is unorganized as an industry. True. And as a media, it is the number one. அதாவது OTT இருக்கலாம், TV இருக்கலாம், and YouTube, whatever it may be. As you know, as a medium of movies, சினிமான்னு சொல்ல வந்தா நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் வருது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் வருது, யூடியூப்பில் வருது. திஸ் இஸ் த சோர்ஸ், திஸ் இஸ் த மதர் ஆஃப் எவ்ரி திங். கிரியேஷன் இஸ் இன் த மூவி. அப்படி இருக்கும்பொழுது ஐ ஜஸ்ட் லவ் இட் ஃபார் த கிராஃப்ட். பிகாஸ் என்னை பொறுத்த மட்டும் சினிமாங்கிறது ஒரு காமன் மேனோட ட்ரீம்ஸை நம்ம காமிக்கிறது தான் சினிமா. அதாவது இப்போது ஒரு வென் யூ ஆர் யங்கர், நம்ம வந்து ஒரு அழகான பொண்ணுங்களை வந்து லவ் பண்ணணும், there's love sequence, so the audience like to see it as common man's dream. We do that. அப்படி இருக்கும்பொழுது அண்ட் சப்போஸ் ஒருத்தர் வந்து நல்லது பண்ணணும், ஒரு சாதாரணமாக இருக்கிற வந்து ஒரு கோடீஸ்வரன், அவனை ரேக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரி, அந்த சென்டிமெண்ட்ஸ் அபவுட் மதர் சைல்டு. மூவிஸ் இஸ் த பெஸ்ட் மீடியம். அதை நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து நம்ம அதை வந்து நடத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை மதிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பிலீஃப். உங்கள் திருமணம் காதல் திருமணமா? எஸ் தேர்ட் இயர் ஆஃப் காலேஜ். அப்போ இவங்க வந்து எனக்கு ரிலேட்டிவ் தான், என்னுடைய ஒய்ஃபு. நாங்கள் வந்து ஒரு கிறிஸ்மஸ்க்கு வந்திருந்தாங்க, கிறிஸ்மஸ்க்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அங்கே தான் நான் அவங்கள மீட் பண்ணது. தென் ஷீ ஸ்டடிட் இன் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ். இது வந்து என்னுடைய தேர்ட் இயர் முடிஞ்ச செமஸ்டர் ஹாலிடேஸ்
போது தான் நான் மீட் பண்ணது அவங்கள. ஸோ அது ஆக்சுவலாக எங்கள் 2 ஃபேமிலியும் ரிலேட்டட் தான். ஆனால் நான் என்ன ஆகும், அம்மா இறந்தப்போ அவங்க வீட்டுக்கு வந்தது அவங்க ஃபேமிலியோடு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் அந்த பழக ஆரம்பித்தது. தென் ஃபாலோட் பை என்னுடைய 3rd இயர் ஹாலிடே, செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு நான் இங்கே வந்திருந்தப்போ தான் அவங்கள நான் மீட் பண்ணி, அப்போ தான் நான் அவங்க கூட ஐ ஸ்டார்டட் டேட்டிங் ஹர். தென் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு தான் கல்யாணம் பண்ணேன். 88 ஐ காட் மேரிட் வெரி ஏர்லி. 88. துப்பறிவாளன் படத்தில் பணியாற்றியது எப்படி இருந்தது? அவர் மிஷ்கின் வாஸ் அவர் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது துப்பறிவாளன் போது. as another director I love, வெற்றிமாறன் சார், அமீர் சார் அண்ட் மிஷ்கின், ஐ ஷுட் சே டெஃபினெட்லி. துப்பறிவாளன் நான் பண்ணது இன் தட் சீன் இவங்க சிம்ரன், ஆக்ட்ரஸ் சிம்ரன், அவங்க வந்து என்னுடைய ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து சிம்ரன் அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கு அப்புறமா, ஐ மீன் ஷீ இஸ் இன் சீனியர் டு மீ இன் மூவிஸை பொறுத்த மட்டும். ஸோ ஃபார் மீ ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஆக்டிங் வித் சிம்ரன். அண்ட் நான் வந்து அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு சீன் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் இட் வாஸ் அவங்களுடைய க்ளோஸ்அப்ஸ் இருந்தப்போ நான் மிஷ்கின் சார் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது அவர் என்கிட்ட சொல்கிறார், ஷி வாஸ் ரூலிங் த ரூஸ்ட் ஒன் டே, டு யூ நோ அப்படின்னா. எஸ், ஐ டூ நோ அபவுட் இட். ஹிஸ் வே ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். மிஷ்கின் சார் இது ஹீ ஃபாலோஸ் அ சர்டன் பேட்டர்ன் அண்ட் வெரி வெரி கீன், அதாவது ஒரு ஒரு வெரி கீன் ஆப்சர்வேஷன் ஆன் அன் ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து எப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஆக்ட் பண்ணுறது, ஃபார் த சீன், ஃபார் த டயலாக் அப்படிங்கிறது. ஹி ஹேஸ் தட். ஐ ஹவ் டன் ட்ரெயின் ஒரு படம் அவர் கூட நான் பண்ணியிருக்கேன். விஜய் சேதுபதி. ஆமாம், விஜய் சேதுபதி சார் ஹீரோ. ஐ ஜஸ்ட் சிம்ப்ளி லவ் த ரோல் ஹீ கேவ் மீ. ட்ரெயினில் வந்து அதே இவரும் வந்து ஒரு இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ். நான் ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணது ட்ரெயின் படத்துக்காக என்ன பேசும்பொழுது வேற ஒரு ரோல் பேசியிருந்தார். நான் ஷூட் அன்னைக்கு ஷூட் போகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி, 1 or 2 வீக்ஸ் முன்னாடி என்னை கூப்பிட்டு பேசும்போது சொன்னார், உன்னுடைய ரோல் இந்த மாதிரி, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கெட் அப் ஹீ இஸ் கிவன் மீ அண்ட் சார் இதை பண்ணு, இட் வில் கம் அவுட் வெல் அப்படின்னாரு. ஐ ஹேட் ஃபுல் ஃபெய்த் இன் ஹிம். அதே மாதிரி ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹவ் ஒர்க்ட் இன் தட் மூவி. ஐ தரலி என்ஜாய்ட் இட். ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நரேன் கூட நான் ஆக்ட் பண்ணுறேன். நரேனோட ஒரு அவர் கூட ஒரு மலையாள படம் ஒன்று பண்ணியிருக்கேன் 2005 பை த பீப்புள்னு ஒரு படம். சித்திரம் பேசுதடி ரிலீஸ்க்கு முன்னாடி அவர் கூட பண்ணது. அப்புறம் நானும் அவரும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் நடிக்கிறோம். இட் வாஸ் ரியலி நைஸ். ஏன்னா அவர் மிஷ்கின் சார் வந்து அதாவது அவருடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் ஃபில்ம் மேக்கிங் இஸ் ஜஸ்ட் ஃபண்டாஸ்டிக். விஜய் சேதுபதியோட பணியாற்றியது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக வந்து அவர் கூட ரொம்ப காம்பினேஷன் சீன் நான் பண்ணதில்லை. அவருடைய நடிப்பு எனக்கு பிடிக்கும், ஆனால் அவர் கூட நான் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. அதனால் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அண்ட் இப்போ ட்ரெயினில் கூட இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா, நாட் அ பெர்ஃபார்மன்ஸ் வித் ஹிம், அந்த மாதிரி அவர் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. விஜய் சேதுபதி சார். விஷாலோட பணியாற்றிய விஷால் இஸ் எனக்கு வந்து அவர் விஷால் சார் வந்து ஐ லைக் ஹிம் ஆஸ் அன் ஆக்ஷன் ஸ்டார். அவருடைய அந்த ஃபைட் பண்ணும்போது அவருடைய பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி குட் அண்ட் ஹீ இஸ் அ வெரி கூல் பர்சன். அதாவது ரொம்ப ஒரு ஹீ டசன்ட் ஹாவ் எனி ஈகோயிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. இஸ் அ வெரி கூல் ஜோவியல் பர்சன். இத்தனை வருட பயணத்துக்கு பின்னால் நாம் எடுத்த முடிவு, ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சார். நான் ஏன் முன்னாடியே பண்ணலைன்னா, அந்த முன்னாடி நான் இந்த யோசிச்சுட்டு இருந்த டைம் எல்லாம் விட்டுட்டு போய் ஜம்ப் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய இது. எனக்கு பட் நான் சொன்னது போல் ஐ ஹேட் தட் மென்டல் பிளாக். இல்லை அப்பா இல்லாமல் நம்ம போய் ஒருத்தர் அப்ரோச் பண்ணால் எப்படி இருக்குங்க, ஐ ஷுட் ஹவ் ட்ராப்ட். என்ன மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு மோர் ஆஃப் வில்லன் ஷேட் ரோல்ஸ், அப்புறமா வந்து நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் ஐ வாண்ட் டு டூ காமெடி ரோல்ஸ். ஸோ திஸ் இஸ் உங்களுடைய எந்த படத்துலையாவது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அசோகன் தெரிஞ்சிருக்காரா? அப்பா வந்து நான் டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நான் காப்பி பண்ணதில்லை. ஏன்னா என்னுடைய இதில் திருப்பி இது என்னுடைய ஒரு வியூ. நான் பார்த்ததில் நிறைய வாரிசு நடிகர்கள் வந்து யார் வந்து அவங்க அப்பாவை காப்பி பண்ணுறாங்களோ தி டு நாட் ஹாவ் அன் ஐடென்டிட்டி. அது வந்து அது மறைஞ்சு போயிடுது. அப்படியே காப்பி பண்ணியிருந்தாலும் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா அவங்க ஷிஃப்ட் பண்ணி அவங்களுடைய ஆக்டிங்க்கு வந்துடுறாங்க. அவங்களுடைய ஐடென்டிட்டி, அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் அவங்க தான் வந்து லாஸ்ட். அதில் வந்து
ராதா ரவி சார் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்லுவேன். எனக்கு அவர் நல்ல பழக்கம். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். அதனால் அவர் தப்பாக நினச்சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹவ் சீன் ஹிம் அவருடைய ஏர்லியர் மூவிஸ் வந்து பண்ணியிருக்கார். அவங்க அப்பா சாயல்ல பண்ணியிருக்கார். அப்புறமா பார்த்தீங்கன்னா அது பண்ணல. ஆமாம், குவைட்டாக ஷிஃப்ட் பண்ணிட்டார். பிகாஸ் ஹி கெயின் தட் பாப்புலாரிட்டி. கரெக்ட். அந்த அவருக்குன்னு ஒரு அந்த ஸ்டார்டம் வந்ததும் ஹி ஷிஃப்டட் இட். இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். பட் ஆனால் வந்து அதையே காப்பி பண்ணவங்களுக்கு வந்து இட் நெவர் டுக் ஆஃப் ஆன் இஸ் ஓன். அது எல்லாமே அந்த இதுலேயே தான் இருக்கும். அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த மாதிரி நடிப்பு வேணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும் டெய்ல் காஸ்டிங். அதுக்கப்புறமா யூ வில் பி லாஸ்ட். ஆனால் நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போவும் நான் நிறைய அப்பா நடித்த படங்கள் பார்ப்பேன். நான் இப்போ உங்களுக்கு ரகசிய போலீஸ்லாம் கூட மென்ஷன் பண்ணி சொன்னேன். அதெல்லாம் நான் இப்போ ரீசெண்டாக உட்காந்து பார்ப்பேன். நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். யூடியூப்பில் தான் மோஸ்ட்லி இந்த படங்கள் எல்லாம் இருக்குது. வைரம் ஒரு இன்னொரு வைரம் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபில்ம். அதெல்லாம் வந்து நான் பார்த்தது உண்டு. ஐ see that. ஓகே, ஐ டேக் தட் இன் அந்த இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஐ டூ இட். ஆனால் அது நான் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஐ டோன்ட் காப்பி ஹிம். ஆனால் ஒரு சில படங்கள் வந்து ஐ ரியலி லைக் டு டூ தோஸ் ரோல்ஸ். நான் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் சேஞ்ச். அந்த ரோலை திருப்பி ரீக்ரியேட் பண்ண அதே வந்து ரீக்ரியேட் பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. பட் நாட் எக்ஸாக்ட்லி அவர் அப்படியே நான் காப்பி அடிச்சுன்னா போச்சு. அந்த ஷேடோ அந்த த ட்ரெண்ட் ஆஃப் எவ்ரி திங், பட் நாட் எக்ஸாக்ட்லி ஹிஸ் ஆக்டிங். ஏன்னா அப்படின்னா அது ஐல் கெட் லாஸ்ட். ஏன்னா நம்ம விமர்சனம் பண்ணாலே என்னை கீழ்ச்சி எடுத்துடுவாங்க அதில். அதை வச்சு ஸோ தட் வில் நெவர் லாஸ்ட். ஸோ சம்வேர் தேர். அப்பாவுடைய மிக நெருங்கிய நண்பரான எம்ஜிஆரை சந்திச்சிருக்கீங்களா? தலைவர் வந்து ஒரு ரொம்ப சின்ன வயசில் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை வந்து அவங்க கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் ஒரு பையனா, இன்னும் சொல்லப்போனால் அதுக்கும் மேலே என்னை வந்து என்னையும் எங்கள் அண்ணனையும் பார்த்துக்கிட்டது அவங்க ஜானகி மாதா. ஷி வாஸ் ஒரு கார்டியன் ஏஞ்சல்னு தான் சொல்லணும். அப்போ அவங்க வீட்டு தோட்டத்துக்கு போகிறதுனா ஒரு பிக்னிக் மாதிரி எனக்கு. ஏன்னா அப்போல்லாம் வந்து ராமாவரம் தோட்டம்னா உங்களுக்கு கோடம்பாக்கத்துலேருந்து போகிறது எனக்கு என்னமோ பிக்னிக் மாதிரி இருக்கும். இப்போ தான் அது வந்து இட்ஸ் பிகம் சிட்டி ஆல் தட். ஸோ அப்போ நான் போகும்பொழுது நானும் எங்கள் அண்ணனும் போவோம். அப்போ வந்து ராஜா அவன் இல்லாமல் அவங்க சிஸ்டர்ஸ் எல்லோரும் இருப்போம். பட் எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக கூப்பிட்டு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது ஐ வில் நெவர் ஃபர்கெட். ஒன் ஆஃப் த நைஸ் சோல்ஸ் ஐ ஹவ் மெட். அதாவது இந்த கோயிலுக்கு நிறைய போவாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணனையும் கூட்டிகிட்டு என்னையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு நிறைய போவாங்க. எங்கள் அத்தையும் வருவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஒரு க்ளோஸ் நெட் ஆஃப் பீப்புள். ஸோ அப்போ ட்ராவல் பண்ணும்பொழுதெல்லாம் அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க கூட இன்ஃபேக்ட் அவங்க கூட தான் நான் நிறையா இருந்திருக்கேன். தலைவரை வந்து பார்க்கணும் பொழுது ஐ வாஸ் வெரி யங். என் அப்பா தான் கூப்பிட்டு போனார். அப்போ நான் மீட் பண்ணியிருக்கேன். என்னை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் லேக் ஏரியாவில் அவங்க வீடு இருக்குது இல்லைங்களா? ஆமாம், அந்த அங்கே ஜானகிமா. ஆமாம், அங்கே வீட்டுக்கு போகும்போது கூட ஒரு தடவை நாங்கள் எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தோம் அவங்க வீட்டு மாடியில். ராஜா அவங்க சிஸ்டர்ஸோட நாங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். திடீர்னு பின் ட்ராப் சைலன்ஸ். ஓடி வந்து ஒரு சொல்கிறாங்க, அவர் வர்றாரு அப்படின்ட்டு. எம்ஜிஆர். ஆமாம், அடிச்சு பிடிச்சிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் போய் அடைச்சி வச்சுட்டாங்க. அவர் வந்துட்டு போகிற மட்டும். ஸோ தட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறமா வந்து அப்பாவுக்கு அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த துக்க விசாரிக்கு வரும்பொழுது. அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன். அப்பா இறந்து ஒரு நெக்ஸ்ட் விதின் ப்ராபப்ளி செகண்ட் ஆர் தேர்ட் டே நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். நீங்கள் வரல எம்ஜிஆர். ஆமாம், அவர் வந்து அந்த ஏஷியாட் ஓப்பனிங் இருந்தது, அதை முடிச்சுட்டு தான் வந்தார். ஸோ எனக்கு என்னென்னா அப்போலேருந்தே இவர் அப்பா இறந்ததுக்கு இம்மீடியட்டான்னு கூட சொல்லலாம், அரவுண்ட் தட் டைம் சொல்லி இவர் படிக்கணும்னு சொன்ன அந்த ஒரு இதுலேயே வந்து நான் எங்கேயும் வீட்டில் உட்காரல அந்த மாதிரி இல்லை. நான் நேராக ஸ்கூலுக்கு போயிட்டேன். அப்போ தான் இவர் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா நான் காலேஜ் சேர்ந்து ஐ வாஸ் சப்போஸ் டு மீட் ஹிம். நான் என்னுடைய செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு வந்துட்டு அவரை பார்க்கணுன்னு நினைக்கிற அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. ஆமாம், உடம்பு சரியில்லாமல் போனது. அப்புறமா இவர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்தார். அந்த டைம்லேயும் சரியாக பார்க்க முடியல. அப்புறமா நான் காலேஜ் முடித்ததுக்கப்புறமா இவரை மீட் பண்ணணும்னு நினச்சி அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பார்க்கணுன்னு ரெடியாக இருந்த டைமில் தான் அவர் தவறுனாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இல்லாமல் போச்சு. வென் ஐ ஃபினிஷ்ட் காலேஜ் காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடியும் சரி, அந்த டியூரிங் த பீரியட் ஆஃப் டைம் அப்போ தான் யூ ஃபெல் வெரி சிக் இல்லைங்களா? 84 or 85 யூ ஃபெல் வெரி சிக். இந்த நட்சத்திர வாரிசுகளில் யார் யாரெல்லாம் சிவராஜ்குமார் மாதிரி உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருக்காங்க இப்போவும்? அடிக்கடி தொடர்பில் சிவராஜ் ஒருத்தர் தான். அண்ட்
அண்ட் அஃப்கோர்ஸ் நட்சத்திர வாரிசுன்னு அவர் சஞ்சய் சங்கர் ஜெய்சங்கர் அங்கிளோட சன். அவ்வளோதான், நாட் மெனி பீப்புள். ஏன்னா எனக்கு வந்து அப்பா இருந்தப்பவும் சரி, என்னை வந்து வெளியில் அவ்வளோ கூப்பிட்டு போக மாட்டார். இந்த சென்ஸ் இந்த சினிமாவுக்கு போகிறதெல்லாம் வந்து அம்மாவோட தானே தவிர, ஃபிலிம் சேம்பர்லாம் படம் பார்த்துன்னு போது அவர் கூட நான் போயிருக்கேன். பட் நெவர் ஆன் சோஷியல் ஃபங்க்ஷன் இல்லை ஷூட்டிங்லாம் நான் அவர் கூட போனதில்லை. ரொம்ப விரலொட்டி எண்ணலாம் 2 தடவை 3 தடவை தான் போய் அவ்வளோதான் மொத்தம் ஷூட்டிங் போனதே. அதனால் எனக்கு வந்து ஆக்டர்ஸு அவங்களுடைய ஃபேமிலின்ட்டு எனக்கு பழக்கம் இல்லை. எக்ஸப்ட் ஜெய் அங்கிள் அஃப்கோர்ஸ் ஒரு தலைவர் வீட்டில் பார்க்கும்பொழுது அதுதானே தவிர மற்றபடி எனக்கு அந்த பழக்கமே இல்லை. ஐ மீன் ஐ டோன்ட் நோ தட். அப்படியே வந்து யாருக்காவது தெரிஞ்சவங்க, மனோரமா ஆச்சி வந்து வாஸ் அ குட் ஃப்ரெண்ட். அப்போ வந்து பூபதி வந்து எனக்கு அந்த இவங்க ஜெய் ஜாய் நைட் போகிற டைமில் போயிருந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் பழக்கம். பட் ஆனால் ஒரு கண்டினியூஸாக மீட் பண்ணுறாப்புல எனக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் அண்ணனை தான் வந்து நிறைய பேருக்கு தெரியுமே தவிர, என்ன நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறது அந்த இதுலேயே தான் வச்சுருந்தாரு. அவர் எல்லாரோட நல்ல பழக்கத்தில் இருந்தார். அவங்க பிரதர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தார். ஹி ஹேட் மெனிஞ்சைட்டிஸ். ஆமாம். அவருக்கு வந்து அவர் உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூஸ் அவருக்கு இருந்ததுனால அப்போலேருந்து ஹி வாசன்ட் கோயிங் அவுட் எனிவேர். யாராவது கூட அவரை பார்த்துக்கிறதுக்கு இருக்கணும், இல்லை அம்மா கூட ட்ராவல் போயிட்டு வந்துட்டு இருப்பார். அது அப்படி தான் இருந்ததே தவிர, ஆனால் அவரை பற்றி தெரியும், சினிமாவில் இருந்தவங்களுக்கு அவரை பற்றி தெரியும். இந்த மாதிரி அப்பாவோட ஃபர்ஸ்ட் சன் எப்படி இருக்காரு, செகண்ட் சன்ன்றது வந்து நடிக்க வந்ததுக்கப்புறம் தான் சில பேருக்கே தெரியும் இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கானா அப்படிங்கிறது. ஐ வாஸ் ஆல்வேஸ் இன் த பேக்ரவுண்ட். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்க கூட நான் பேசினது. எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசை. உங்களுக்கு வந்து அப்பா ரொம்ப சின்ன வயசு, ஐ மீன் யூ நியூ ஹிம் ஃப்ரம் தென். வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் அபவுட் ஹிம்? அசோகன் வந்து படங்களில் வில்லனாக நடித்தார், வாழ்க்கையில் ஹீரோ. ஏன்னா அவ்வளோ நல்ல மனசு. சினிமாவில் பார்த்த அசோகன் வேறு, இயல்பான வாழ்க்கையில் பார்த்த அசோகன் வேறு அப்படின்னு தான் சொன்னோம். நட்புக்கு வந்து அவ்வளோ ஒரு உதாரணமாக சொல்லலாம். அவர் நட்பை அந்தளவுக்கு போற்றி பாதுகாப்பார். அதனால தான் இத்தனை பேரோட அவரால் மிக நெருக்கமான நட்போடு இருக்க முடியுது எல்லாரோடும். அதே மாதிரி நான் வந்து முதல்ல வந்து ஒரு பத்திரிகையாளனாக இருந்தபோது தான் அவர் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். நான் மட்டும் இல்லை, என்னை தாண்டி எல்லா பத்திரிகையாளரோடும் அவருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து இந்த நட்பு தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ ஏவிஎம் சரவணன் கூடலாம் அவருக்கு இருந்த நட்பு இருக்கு. ஏவிஎம்மில் வந்து அன்பேவா அப்படின்னு ஒரு படம் உருவாகிறதுக்கும், ஏசி திருலோச்சந்தர் அப்படின்ற ஒருத்தர் ஏவிஎம்மில் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கும் காரணமாக இருந்தது அசோகன். இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் திருலோச்சந்தரை ஏவிஎம் சரவணன் இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்ன நெசசிட்டி. அது மாதிரி நிறைய சினிமா உலகத்தில் நிறைய பேருடைய வளர்ச்சிக்கு வந்து அசோகன் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. ஆனால் அதை அவர் வெளியில் எங்கேயும் சொன்னது கிடையாது. அதுதான் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஜென்டில்மேன் அசோக். வாட் வில் பி யோர் அட்வைஸ் டு மீ? இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் கேரியர் சரியாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் என்னென்னா இன்னும் கொஞ்சம் கான்டாக்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஓகே. சினிமா வந்து இஸ் ஒன்லி கான்டாக்ட். என்ன தான் நாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் கூட யூ நீடு அப்பப்போ வந்து ஒரு பாப்பப் நம்மளை பற்றி தெரிஞ்சு சொல்லணும். அப்போ தான் நமக்கு வந்து தெரியும். அதனால் see to it that you are present very well. கூடுமான வரைக்கும் திரை விழாக்கள்லாம் நடக்குதுல்ல, அதில் வாய்ப்பு கிடைக்கிற விழாக்களில் கலந்துக்கிட்டு. ஓகே. ஆனால் அடிக்கடி சந்திப்பு இருக்கும்போது தான் எல்லாருக்கும் நினைவே வரும். ஒன்று பார்க்கும்போது அடடா இவர் அப்படின்னு தோணும் நமக்கு. சினிமா சொல்லுவாங்கல்ல, அவுட் ஆஃப் விஷன் அவுட் ஆஃப் மைண்ட். அதுதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.